ரொம்ப நாள் கழிச்சு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. நான் நினைக்கிறேன் 12 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். படம் வந்து சுந்தர் சி படங்கிறதுனால வந்து இப்போ அவர் எப்படி வெற்றி கொடுத்துட்ருக்காரோ, அரண்மனை 1, 2, 3 அந்த மாதிரி வெற்றி கொடுத்துட்ருக்காரோ, அதே மாதிரி மதகத ராஜா வந்து மிகப்பெரிய சக்ஸஸான படம் தான். படம் வந்து நல்ல தரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. சுந்தர் சி 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படமாக இருந்தாலும் சரி, இல்லை அவருடைய முந்தைய ஆரம்பகால கட்ட படங்கள் உள்ளத்தை இழுத்தா அந்த மாதிரி படங்களாக இருந்தாலும் சரி, ரொம்ப அருமையான காமெடி சீன்ஸ் அவருக்கு எப்படி வருதுங்கிறது வந்து மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயந்தான். ரொம்ப அருமையாக இருக்குது. நம்ம வந்து இப்போ பார்த்த விஷால் வந்து சமீபத்தில் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது பார்க்கும்போது வந்து நான் மிகவும் வருத்தப்பட்டேன். ஆனால் மதகத ராஜாவில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, மீண்டும் அவர் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு திரும்பியும் நானும் மதற்காரன் தான்டா அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வருவாங்கிறத நான் நம்புகிறேன். மக்களும் நம்புவாங்க. படத்தில் பார்த்திங்கன்னா, நான் பெரும்பாலும் படத்தோட கதை சொல்கிறதில்ல. இருந்தாலும் ஒரு கொஞ்சமாக உங்களுக்கு நான் புரிகிற மாதிரி சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். படத்தில் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மற்றபடி காமெடி சீன்ஸ் சுந்தர் சி படத்தில் கேட்கவே தேவையில்லை, விழுந்தாலும் சிரிக்கலாம். படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு தான். இதில் பார்த்திங்கன்னா வந்து 3 கதாநாயகிகள் இருக்காங்க. அஞ்சலி, அதுக்கப்புறம் வரலட்சுமி சரத்குமார், இன்னொன்று ஸ்ரேயா நினைக்கிறேன். அதுபோக மீதி எல்லாமே வந்து அவரோட படத்தில் வரக்கூடிய ரெகுலர் காமெடியன்ஸ் எல்லாருமே வராங்க. சுந்தர் சி 12 வருஷத்துக்கு முன்னாடி படம் எடுத்தாலும் சரி, 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் எடுத்து அதை லேட்டாக ரிலீஸ் பண்ணாலும் சரி, படம் ஓடுங்கிறத அவர் நிரூபிச்சிருக்கிறாரு. வாழ்த்துக்கள் சுந்தர் சி சார். இந்த நேரத்தில் நான் வந்து விஷால் சாருக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த பிரார்த்தனைகளை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் திரும்பியும் இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல படங்களை நடிக்கணுங்கிறதுல வந்து நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறேன். இதில் மிகப்பெரிய இது வந்து நம்ம வந்து நான் வந்து நெகட்டிவாக பேசுகிறேன்னு இது யாரும் நினைக்காதீங்க, பாசிட்டிவாக தான் பேசுகிறேன். இந்த படம் பார்க்கும்போது இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு கரெக்டான நேரத்தில் ரிலீஸ் ஆகிருந்தால் அந்த படம் வந்து இன்னும் கொஞ்சம் ஹிட் அடிச்சிருக்கும். சுந்தர் சீட்டை இன்னொரு விஷயம் நான் ரொம்ப பார்த்த ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னென்னா வந்து, அதுக்கப்புறம் வந்து நிறைய தெலுங்கு படங்களில் உள்ள ஸ்டோரிஸ் எல்லாமே வந்து இவர் 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சுருக்கிறார். ஒருவேளை இது எதுவும் நான் ஒரு ஜோக்காக சொல்கிறேன், யாரை பண்ணிக்கிறாங்க. ஒருவேளை இதோட கதை எதுவும் லீக் ஆச்சா என்னன்னு தெரியல. உண்மையிலே ரொம்ப தரமான படம். ஆனால் ஒரே ஒரு மனசுக்கு கொஞ்சம் நெருடலான விஷயம் என்னென்னா வந்து, அந்த படத்தில் பார்க்கக்கூடிய ஒரு 5 பேர் 6 பேர்கிட்ட வந்து இப்போ வந்து நம்மளோட இல்லை. இருந்தாலும் பரவாயில்ல, படம் நல்லா வந்திருக்கு. விஷால் அவர்கள் மீண்டும் பழைய ஃபார்முக்கு திரும்பணும்னு வேண்டிக்கிறேன். சுந்தர் சிக்கு நம்ம சொல்லவே தேவையில்லை. இன்னொரு 10-15 வருஷம் இல்லை இன்னொரு 25 வருஷம் ஆனாலும் அவர் அதே ஃபார்மில் காமெடி படம் கொடுத்துட்ருப்பார். படம் பார்க்கலாம், நல்லாயிருக்கு. நன்றி.